உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கேன். நன்றி. ஸோ எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது வந்து தமிழ் பேசுகிற உச்சரிப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பேசுறது. ஸோ அது நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணேன். அது எப்படி வந்து ஆக்சுவலாக அது பேசிக்காக இருந்து வந்து தான் அது கண்டிப்பாக வந்து ஆகும். குழந்தையிலேருந்து வந்ததும் வந்து ஆகணும். ஸோ நீங்கள் அதை எப்படி உங்களுக்கு கற்றுக்கிட்டீங்க? நல்ல தமிழ் பேசுகிறேன் அப்படின்னு எல்லாரும் என்னை சொல்கிறது ஒரு மகிழ்ச்சி. அதை விட நான் தூத்துக்குடிக்கு இந்த பக்கம் திருச்செந்தூருக்கு திருநெல்வேலிக்கெல்லாம் வரும்போது நம்ம ஊருக்குன்னு ஒரு மொழி இருக்குல்ல, அதை கேட்கறது எனக்கு இன்னும் நிறைய மகிழ்ச்சி. ஏன்னா இது வேற எங்கேயும் உடல் கிடைக்காது. எப்படி அங்கே எங்கேயோ கிடந்து தூத்துக்குடியில இருந்து மக்குருன் வாங்கிட்டு போறோமோ, திருநெல்வேலியில் அல்வா வாங்கிட்டு போறோமோ, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோ வாங்கிட்டு போறோமோ, அது போல அதை விட பல மடங்கு சுவையானது நம்ம மக்கள்லாம் பேசுற அந்த மொழி இருக்குல்ல, இது எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா நான் முதல்ல தூத்துக்குடி வந்தப்போ என்ன சொன்னாங்க, அண்ணே நைட் கிளப் போலாம் அப்படின்னாங்க. ஐயோ இல்லைங்க, நான் ரொம்ப அந்த மாதிரி பையன் கிடையாது, பழக்கம் இல்லை. ஐயோ நைட் கிளப்ல உங்களை புரோட்டா கடை அப்படின்னாங்க. இது உலகத்துல எங்கேயும் கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், நைட் கிளப்னு வச்சா கூட அங்கேயும் போய் நம்ம பயிலுக்கு புரோட்டாதான் சாப்பிடுவாங்க, வேற எந்த தவறும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குல்ல. ஏன்னா இந்த கிறிஸ்துமஸ் நடந்துச்சு, நிறைய சமூக ஊடகங்கள்ல பார்த்தோம், மனசுக்கு சங்கடமான நிகழ்வுகள்லாம் கூட பதிவு செஞ்சோம். அப்ப அங்க எப்படி நடக்குது, இங்க எப்படி நடக்குது, ஆனா எங்க ஊர்ல எப்பயுமே நாங்கெல்லாம் ஒன்னாத்தே இருக்கோம்ன்றதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் உதாரணமாக கட்டது நம்ம தூத்துக்குடி கேரளஸ் நிகழ்வு தான். அப்படி எப்போதும் மகிழ்ச்சியா அன்பா இருக்கிற இந்த மக்கள் பேசுற மொழி வந்து அதை கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை, கத்துக்க முயற்சி பண்றேன். நம்ம மொழி, நம்ம ஊரு, நம்ம மக்குருன்னு, நம்ம கேரளஸ்ங்கிற நினைப்பு எல்லாருக்கும் இருக்கிற வரைக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அதனால என்னை விட நீங்களாம் நல்லா பேசுறீங்க. தேங்க்யூ. நன்றி, சூப்பர். சோ வேற யாராவது